ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஓடிஜி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இத எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? எப்படி ப்ரீ ஹீட்டிங் பண்ணலாம்? அதுக்கப்புறம் எப்படி இத கிளீன் பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி நான் டீட்டெயிலா இந்த வீடியோல குடுத்துருக்கிறேன். அதுவும் இல்லாம இதில ப்ரிப்பேர் பண்ண ரெசிபீஸோட பிக்ஸுமே நான் எண்டுல ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட டீட்டெயில் வீடியோஸ்மே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மத்த ஓடிஜிஸ விட இதோட பிரைஸுமே கொஞ்சம் அஃபோர்டபுள் பிரைஸா தான் நமக்கு கிடைக்கும். நான் இத 7000க்கு வாங்கியிருந்தேன். கண்டிப்பா இது வொர்த் தான். இதுல எந்த ப்ரமோஷன் வீடியோவும் இல்ல ஃபிரெண்ட்ஸ். இது நான் யூஸ் பண்ணி என்னோட ரிவ்யூ தான் உங்களுக்கு குடுத்துருக்கிறேன். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓடிஜி செட்டிங் எப்படி பண்ணணும்? என்ன அப்படின்னு. ஸோ அதுக்காக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ நான் குடுத்துருக்கிறேன். ஸோ இப்ப நம்ம ஓடிஜி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து அகாரா மார்வெல் 48 லிட்டர்ஸ் ஓடிஜி. இதோட பவர் கன்சம்ப்ஷன் பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ் வரும். இதோட டோர் பார்த்தீங்கன்னா, டெம்பர்ட் கிளாஸ்ல இருக்கிறதுனால, நம்ம உள்ள பேக்கிங் ப்ராசஸ் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பேக்கிங் ஆயிட்டு இருக்கும்போது நமக்கு கிளாஸ் வந்து லைட்டா ஹீட் ஆகும். ஸோ, அதனால எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இது கூடவே மேனுவல் புக்குமே குடுத்துருக்காங்க. ஸோ, அத பார்த்து பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப கஷ்டமான எந்த ஸ்டெப்ஸுமே இதில இருக்காது நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கு. இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, சைனீஸ் பிராண்ட் தான் இது. ஓடிஜிஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ராட் சிஸ்டம்ல தான் ஃபங்ஷன் ஆகும். ஸோ கீழ 3 ராட்ஸும், மேல 3 ராட்ஸுமே குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் நமக்கு இருக்கிற ராட்ஸ். இத வச்சு தான் நமக்கு வந்து எல்லா பேக்கிங் ப்ராசஸும் நடக்கும். மைக்ரோவேவ், ஓடிஜி 2மே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் தான். ஸோ 2மே நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. ஸோ இதோட பாடி பார்த்தீங்கன்னா, ஃபுல் பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ சைட்ஸ்மே கன்வெக்ஷன் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால, நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற இடத்துலயா பார்த்து நீங்க இத பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இது ரன் பண்ணும்போது நமக்கு ஹாட் ஏர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ, அதுக்காக தான் சொல்றேன். இப்ப அடுத்து நம்ம இது கூட குடுத்த அக்சஸரீஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். இது கூட டோட்டலா 5 அக்சஸரீஸ் குடுத்திருந்தாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்பிக்யூ கிரில். இது வந்து நம்ம கூலிங் ரேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில தான் நம்ம கேக் பேக்கிங் எல்லாம் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ரே ஹேண்டில். இத வச்சு தான் நம்ம பேக் ஆனதுக்கப்புறம், நம்ம வெளியில ரிமூவ் பண்றதுக்கு இத வச்சு தான் நம்ம புல் பண்ணணும். 3வது பார்த்தீங்கன்னா, பேக்கிங் ட்ரே. இதில தான் நம்ம குக்கீஸ் எல்லாம் பேக் பண்ணுவோம். பீட்ஸா இதெல்லாம் இதில வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்ப 4த் பார்த்தீங்கன்னா, ராட்டிசரி ராட். இது வந்து நம்ம சிக்கன் எல்லாம் கிரில் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ராட்டிசரி ஹேண்டில். ஸோ இத வச்சு நம்ம புல் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். நான் இது இப்ப வரைக்குமே நான் இத யூஸ் பண்ணவே இல்ல. நம்ம பன்னீர் டிக்கா பண்றதா இத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நாப்ஸ் எல்லாம் பார்த்துரலாம். இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வந்து ஆஃப் மோட்ல இருக்கு. இப்ப செகண்ட் நான் டர்ன் பண்றேன்ல, இது வந்து கன்வெக்ஷன் மோட். இதுல தான் ஃபேன் ரன் ஆகும். ஸோ 3 பார்த்தீங்கன்னா, ரோட்டசரி மோட். ஸோ இது வந்து சிக்கன் எல்லாம் கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப 4த்ல குடுக்குறது வந்து கன்வெக்ஷன் பிளஸ் ரோட்டசரி வித் ஃபேன்ல இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதுக்கு ஏத்தபடி நம்ம வச்சுக்கலாம். பொதுவா பேக்கிங் பார்த்தீங்கன்னா, நம்ம கேக் வந்து நான் ஃபேன் மோட் ஆன் பண்ணி தான் நான் பண்ணுவேன். அதாவது கன்வெக்ஷன் மோட். ஃபேன் ஆன் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஹீட் வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகி கிடைக்கும். செகண்ட் நாப் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் நாப் குடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இங்க 250 டெம்பரேச்சர் வரைக்கும் நீங்க செட் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பண்ற குவான்டிட்டி வச்சு, நீங்க பண்ற ஐட்டம வச்சு நீங்க வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். யூசுவலா கேக்ஸ் எல்லாம் 180 டிகிரி 170ல பண்ணுவாங்க. குக்கீஸ் பார்த்தீங்கன்னா, 150 இல்ல 160ல பண்ணுவாங்க. இப்ப பீட்ஸா, கார்லிக் பிரெட்க்கு எல்லாம் ஸ்டார்ட்டிங்ல 200 டிகிரி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்ப 3 நாப் பார்த்தீங்கன்னா, நம்ம ராட்ஸ் செட் பண்றதுக்கு குடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்ல இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, டாப் ராட் மட்டும் ஆன் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். 3ல பார்த்தீங்கன்னா, பாட்டம் ராடுக்கான ஆப்ஷன் இருக்கு. 4த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி பேக் பண்ற மாதிரி செட்டிங்ஸும் நமக்கு குடுத்துருப்பாங்க. இதில ஒரு பெரிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்ம ராட்ஸ் வந்து நம்ம செலக்ஷன்ல பாட்டம் ராடா, இல்ல டாப் ராடா நம்மளே பார்த்து குடுத்துக்கலாம். ஒரு சில ஓடிஜிஸ்ல இந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. இப்போ ஃபைனல் நாப் பார்த்தீங்கன்னா, நம்ம டைமர் நாப் தான் இது. நம்ம 20 அதாவது 5ல இருந்து நமக்கு 120 வரைக்கும் நம்ம டைம் செட் பண்ணி குடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட டிஷ்ஷஸ் பொறுத்து நமக்கு டைமிங் வந்து செட் பண்ணி குடுத்துக்கலாம் இதுல. ஸோ இப்ப அடுத்து நம்ம எப்படி ப்ரீஹீட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாப வந்து நான் ஃபேன் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது கன்வெக்ஷன் மோட்ல வச்சுக்கிட்டேன். ஸோ செகண்ட் டெம்பரேச்சர் நாப் பார்த்தீங்கன்னா, நான் 160 டிகிரி வரைக்கும் நான் செட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு டெமோக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ராட்ஸுமே பார்த்தீங்கன்னா, 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி குடுத்துக்கிட்டேன். டைமர் பார்த்தீங்கன்னா, 10 மினிட்ஸ் வரைக்கும் போதும். ஸோ இந்த அளவுக்கு குடுத்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஒன்ஸ் நம்ம ஆன் பண்ண உடனேயே கீழ வந்து சென்சார் லைட்டுமே ஆன் ஆயிடும். ஸோ த்ரூ அவுட் த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லைட் ஆன்லயே தான் இருக்கும். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்டுமே கடைசி வரைக்கும் ஆன்லயே தான் இருக்கும். இன் பிட்வீன் நீங்க ஓப்பன் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இதுக்குள்ள ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பார்பிக்யூ கிரில்டு ரேக்க வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதே மாரி நமக்கு 4 லெவல்ல இன்சர்ட் பண்றதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் எப்பவுமே மிடில் ரேக்ல வச்சு தான் எல்லாமே பேக் பண்ணுவேன். அப்படி சென்டர் ரேக்ல வச்சு பண்ணும்போது நமக்கு ஈக்குவலா வந்து பேக் ஆயி கிடைக்கும். ஹீட் வந்து மேல இருந்தும் சரி, கீழ இருந்தும் சரி ஈக்குவலா நமக்கு கிடைக்கும். இப்போ பேக் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரே ஹேண்டில் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ட்ரே ஹேண்டில் வச்சு கம்ஃபர்டபுளா இல்லன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கிளவுஸ் வச்சு கூட நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாரி தான் நம்ம பேக்கிங் ட்ரேலயும் நம்ம குக்கீஸ் எல்லாம் வச்சு இதே மாரி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்படி உள்ள பேக் ஆயிட்டு இருக்கும்போது, சைடுல வந்து ஹீட் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கும் இந்த பக்கம் எல்லாம். இப்ப இத எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத்த வச்சு நீங்க நல்லா தொடச்சு எடுத்தீங்கனாலே, நல்ல நீட்டா கிளீன் ஆயி கிடைச்சிரும். நீங்க சோப்பு அது இது எதுவுமே போட தேவையில்ல. நார்மல் வெட் கிளாத் வச்சு நீங்க தொடச்சாலே, ஃபுல்லா ஒரு தடவ கிளீன் பண்ணீங்கனாலே நல்லா நீட்டா கிளீன் ஆயி கிடைச்சிரும். இது கிளீனிங் ப்ராசஸுமே ரொம்ப ஈஸி தான். இங்க தான் நம்ம ஃபேன் ரன் ஆகும். நம்ம கன்வெக்ஷன் மோடுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம், ஃபேன் மோடுமே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். இப்போ ஃபைனலா பேக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெல் சவுண்டுமே கிடைக்கும். இது மாதிரி. நான் இந்த OTJ Amazonல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இத வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ண எல்லா ஐட்டம்ஸுமே நான் அங்க குடுத்துருக்கிறேன். இத வீடியோஸுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ப்ளீஸ் உங்க சப்போர்ட் எனக்கு குடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவ பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.